ஹாய் கைஸ், இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்துல விளைஞ்சிருக்க தக்காளியை தான் நான் அறுவடை பண்ண போறேன். ஸோ இந்த தக்காளி செடி பாத்தீங்கன்னா நாங்க வாங்கியெல்லாம் வைக்கல, நம்ம வீட்டுல வந்து தப்பு செடியா முளைச்ச செடி தாங்க இது. இதை நம்ம தப்பு செடியாவும் நிறைய தக்காளி செடி முளைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நம்ம வாங்குற தக்காளியோட விதையை வந்து எடுத்து நம்ம காய வச்சு போட்டாலும் இது வந்து சூப்பரா வருங்க. இது தப்பு செடியா வந்தனால நிறைய தக்காளி வந்து எங்களுக்கு கொடுத்ததுங்க. நாங்க வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த செடி இருந்த நாள் வரைக்குமே நாங்க வந்து வெளியே வாங்கல. இதுல பூச்சி தாக்குதல்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளை பூச்சின்னு சொல்லுவாங்க, அதுதாங்க அதிகமா வருது. தக்காளி செடியை நம்ம வந்து பக்கத்துல வைக்கும் போது அது வந்து ஈஸியா பரவிடும். நம்ம பார்த்து நம்ம எடுத்து போட்டா பரவாயில்லங்க. அப்படி இல்லைன்னா நீங்க தக்காளி செடியை வந்து தனித்தனியாவே வைங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பெருசா உரம்லாம் இல்லைங்க. நம்ம வந்து நார்மலா வீட்டுல நம்ம காய்கறி பழக்கழிவுகள் உரம் போட்டாலும் இது வந்து சூப்பரா வருதுங்க. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் வச்சிருக்க செடியில பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து மண்புழுக்கள் வந்து ஜாஸ்தியா இருந்தனால நான் உரம் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வாரமா நான் உரம் தரல. அப்படி தராமே எனக்கு வந்து நல்ல ஹீல்டு கொடுத்தது.